ஆண்டி கோலத்தில் காட்சியளிக்கும் பழனி முருகன் பலவிதமான மர்மங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது பழனி முருகன் கோவில். 6 பொருட்களால் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பழனியின் விசேஷமான நைவேத்தியமாகும். போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை அதீத சக்தி வாய்ந்தது. தினமும் பழனியில் 6 விதமான அபிஷேகம் செய்யப்பட்டு 6 வகையான அலங்காரத்திலும் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். இதில் நாளின் தொடக்கத்தில் முதலாவதாக ஆண்டி கோலத்தில் காட்சி தருவார். ஆண்டி கோலம் முருகனுக்கு ஞானதண்டாயுதபாணி என்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பழனியில் மட்டும்தான் முருகப்பெருமான் பாலமுருகனாக குழந்தை வடிவில் காட்சி தருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் வேண்டும் வரத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கும் முருகன் பழனியில் ஞானத்தை வழங்கும் அருள் வடிவமாக காட்சியளிக்கின்றார். நீ எதையுமே தேட வேண்டாம், உன்னை நீ உணர்ந்து கொள், அஞ்ஞானத்தை விலக்கு, பெரும் செல்வம் உன்னை தேடி வரும், பக்தியால் மட்டுமே என்னை பற்றிக்கொள், அரசனாக மாறுவாய் என்பதையே ஆண்டி கோலம் உணர்த்துகிறது. ஞானத்தை வழங்கும் பழனி முருகனை வணங்கினால் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கும். தீராத பிரச்சனைகள், நாட்பட்ட நோய்கள், எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, என்னை எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள் என்று மனம் வருந்தும் பக்தர்கள் கடுமையான பிரச்சனைகளும் தோஷங்களும் தீர ஆண்டி கோலம் முருகனை தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டி கோலம் துவங்கி மாலையில் ராஜ அலங்காரம் வரை முருகனை தரிசிப்பது, எதுவுமே இல்லாமல் பழனிக்கு வந்து முருகனை தரிசித்தால் அரசனாக மாறும் சாத்தியமுள்ளது என்பதையும் குறிப்பால் உணர்த்துகிறது. நல்ல வேலை கிடைக்க, திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கும் பிரச்சனைகள் தீர இது போன்றவற்றிற்கு ராஜ அலங்கார முருகனை தரிசிக்கலாம்.